ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஜாக்டோ ஜியோ கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிய முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடக்கும் என்றும், கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவோம் என்றும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் கூறினார். இந்த ஆட்சி அரசு கட்டிலே ஏறுவதற்கு முன்னால் தமிழகத்தினுடைய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் மிகுந்த ஆர்வத்துடன் ஆர்ப்பரித்து ஏற்றவர்கள். ஜாக்டோ ஜியோ தமிழக மண்ணிலே எங்கெங்கு போராட்டம் நடத்தினாலும் அந்த இடத்திலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். ஓடோடி வந்து எங்களுக்கு ஆதரவு நல்கினார்கள். மகிழ்ச்சி அடைந்தோம், பூரிப்பு அடைந்தோம். எங்கள் தோள்களிலே கையை போட்டு, நான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள், உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று பெருமிதத்தோடு சொன்னார்கள். வரவேற்றோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பாக நான் தான் உங்களுக்கு தருவேன், வேறு யாராலும் தர முடியாது என்று எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். எங்களுடைய போராட்டங்களிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பதவி ஏற்று 4 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. 5வது ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி காலம் 5 ஆண்டு. ஆகவே 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி இவைகளை நிறைவேற்றுவோம் என்று வாய் திறந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொன்னதில்லை. அதுதான் எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்னென்ன சொன்னாரோ அதை இப்போ உச்சரிக்க கூட மறுக்கிறார். 4 ஆண்டுகளாக தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகும் இன்னும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று வாய் திறந்து சொல்லாத ஒரு முதலமைச்சர், மௌனம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காட்சி அளிப்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது, மன குமுறலாக இருக்கிறது. ஆசிரியர்களும் அரசூழியர்களும் கொந்தளித்திருக்கிறார்கள். பட்ஜெட் 14ஆம் தேதி சமர்ப்பிப்பதற்கு முன்னால் முதல் நாள் எங்களுடன் மாண்பு முதல்வர் அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் சந்தோஷப்பட்டோம். முதலமைச்சர் பேச்சுவார்த்தை என்று சொன்னால், இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாறு என்னவென்று சொன்னால், முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார். அதற்கு முன்னால் அமைச்சர் குழுவோடு பேசிய பிறகு தான் முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார். அதுதான் நடக்கிறது. ஆகவே நம்முடைய பிரதான கோரிக்கையை, அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார் என்று நாங்கள் ஓடோடி சென்றோம். ஆனால் ஒன்றை கூட அவர்கள் எங்க கோரிக்கையை மீண்டும் கேட்கிறாரு. அதான் வேதனை. 4 வருஷமா சொன்ன கோரிக்கையை மீண்டும் உங்க கோரிக்கை என்ன நாங்க சொல்றோம். மறுநாள் பட்ஜெட்டை பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அந்த பட்ஜெட்டில் வேற மக்களுக்கு நன்மைகள் செய்திருந்தால் அந்த செய்திருக்கிறது வரவேற்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை தமிழகத்தினுடைய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பட்டநாமத்தை ஒவ்வொருவருடைய முகத்திலும் இந்த அரசு சாத்தி இருக்கிறது, பட்டநாமத்தை போட்டிருக்கிறது. அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த விமர்சனம். அதுதான் ஒரு கோரிக்கை கூட அவர்கள் நிறைவேற்றல. இந்த பட்ஜெட் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. இவர்கள் சமர்ப்பித்த இந்த பட்ஜெட் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது
வெறுப்படைய செய்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் மீது ஆசிரியர்களுக்கும் அரசுகளுக்கும் வெறுப்பையும் கடும் கோபத்தையும் தான் பரிசாக அளித்திருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். ஆகவே இது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட். இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, மாண்புமிகு கலைஞர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் கொடுக்காத ஒரு உரிமையை நமக்கு கொடுத்தார். வருஷத்துக்கு 15 நாள் ELA ஒப்படைத்து ஊதியம் பெறக்கூடிய சலுகை. தன்னுடைய அப்பா கொடுத்த உரிமை கூட என்று பார்க்காமல் அதையும் இவர் பறிமுதல் செய்தார். அது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அது சம்பந்தமாக அந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், 1/4/2026 நாங்க கொடுப்போம் சொல்றாரு. 1/4/26 யாரு ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியாது. 1/4/2025 இருந்து உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருந்தா அதுல நியாயம் இருக்குது, ஏத்துக்க முடியும். அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் சொல்ல வேண்டியதை இந்த பட்ஜெட்டில் சொல்லி தமிழகத்தினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இழிச்ச வாயர்கள், ஏமாளிகள், எதை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டினுடைய உரை இருக்கிறது. கண்டிப்பதற்காக எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றும் என்று வலியுறுத்துவதற்காக பழைய பென்ஷன் திட்டத்தை எங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் போராட்ட பதாகையை உயர்த்தி பிடிக்கிறோம். தமிழகம் முழுவதும் 23ஆம் தேதி நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ளுகிறோம். அந்த 23ஆம் தேதிக்குள் இப்ப சட்டசபை நடக்குது. 23ஆம் தேதிக்குள் எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு சட்டசபையிலே அறிவித்தால் எங்களுடைய போராட்ட பாதையை மாற்றுவோம். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்ட பாதை மேலும் மேலும் வளரும். அது வேலைநிறுத்த போராட்டமாக மாறும், மறியல் போராட்டமாக மாறும். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை, இந்த அரசுக்கும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம்.